வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுய அறிமுகம். நேயர்களே, முனைவர் பால்சாமி அவர்களின் தாவரவியல் அனுபவ ஆராய்ச்சிகளின் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். அக்காமலைன்னு ஒரு இடம், புல்மலைன்னு பேரு, இங்கிலீஷ்ல கிராஸ் ஹில்ஸ். அந்த கிராஸ் ஹில்ஸ் அழகான சோலா ஃபாரஸ்ட்ங்க. அதை சுத்தி கிராஸ் ஹில்ஸ் 19,000 ஹெக்டேர் அந்த கிராஸ் லேண்ட் அங்க இருக்கு. இந்த 19,000 ஹெக்டேர்ங்கிறது ஒரு இந்தியாவில் உங்களுக்கு ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு கிராஸ் லேண்ட் தான் அந்த இது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அழிச்சு டீ எஸ்டேட் பண்ணிட்டாங்க மற்ற பகுதிகளில். பட் அதை மட்டும் அழிக்கல. அது 19,000 ஹெக்டேருக்கு ஒரு தொடர்ச்சியா அப்படியே நடந்து போனோம்னா அது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் அந்த கிராஸ் லேண்டுக்குள்ளேயே நடக்கலாம். அதனுடைய எண்டில் தான் தேவிகுளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு மூணார், கேரளாவுக்கு சேர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வரும். நான் 2-3 முறை அதுல போயிருக்கேன். அந்த சைடு போய் மூணாருக்கு பக்கமா போயிட்டு பஸ்ல அந்த பக்கம் கீழே இறங்கியிருக்கேன். சோ அவ்வளவு ஒரு இயற்கையான சூழல் அங்க பாத்தீங்கன்னா. இப்பெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம். அந்த காலத்துல அங்க இருக்கிற லோக்கல் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட சொல்லி போலாம். சோ அதுல அந்த அக்காமலை வரைக்கும் பஸ் போகுது. அதுல ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும் இந்த கிராஸ் ஹில்ஸ்க்கு. சோ இது தோதா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த ஏரியா அதுல அதுலயும் ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்துறதுனால நீங்க தீ வைக்க கூடாது அப்படின்ட்டாங்க. நான் அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட பர்மிஷன் வாங்கி தீ வைக்க வேண்டாம் சார், அது இயற்கையா தீ ஆகும் போது என்னுடைய வேலையை நான் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணேன். அதே பிப்ரவரி மார்ச்ல திரும்ப இயற்கையாவே அங்க தீ இயற்கையானா யாராவது வச்சிருக்கலாம் அல்லது இந்த ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட லிட்டரேச்சர் படி 90% காட்டு தீகள் மனிதனால் உண்டாக்கப்படுறதா, 20% தான் இயற்கையா வர்றது. அந்த மூங்கில் காடுகளை ஒட்டி இருக்கிற ஏரியாவில சப்போஸ் தீ பிடிக்குதுன்னா அது மூங்கில் வறட்சியான காலத்துல உரசும் போது காற்றுக்கு சின்ன தீப்பொறிகள் உண்டாகி அது பக்கத்துல இருக்கிற கிராஸ் லேண்ட்ல இருந்து ஒரு சம்பவம் 20% தான் இந்தியாவில, 80% மனிதனால் உண்டாக்கப்படுதுதான். அதே சமயத்துல USA, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடங்கள்ல 80% இயற்கையா நடக்கிறது, 20% மனிதனால் ஏற்படுத்தக்கூடியதுங்கிறது லிட்டரேச்சர் இருக்கு. சோ நான் அதே மாதிரி அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு நான் அந்த ஆராய்ச்சியை ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி தொடர்ந்தேன். சோ இது மாதிரி 1986 நான் பதிவு பண்ணியிருந்தா கூட என்னுடைய வேலையை ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் சரியான ஒரு சைட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 3 ஆண்டுகள் அதுல வேலை பார்த்தேன். 92ல நான் PhD வாங்கினேன். சோ அந்த சமயத்துக்கு பாத்தீங்கன்னா நான் நிறைய லிட்டரேச்சர் படிச்சேன். அப்ப இந்த தீ எந்த அளவுக்கு ஃபாரஸ்டுக்கு உதவியா இருக்குது, இன்னொரு சைடு கெடுதலா இருக்குங்கிற மாதிரி நிறைய படிக்கும்போது அப்போ இந்த மாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. 88-89ல எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, கோவை தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் இங்க இருக்கு. அங்க ரொம்ப எக்ஸலன்ட் லைப்ரரிங்க அந்த காலத்துல. அதுல நைட் 8 மணி வரைக்கும் பெர்மிட் பண்ணுவாங்க. நம்ம ஒன்னும் காசெல்லாம் எதுவுமே வாங்குறது கிடையாது. நம்ம இங்க இருந்து ஒரு எந்த இன்ஸ்டிடியூட்டும் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்த போது நைட் 8 மணி வரைக்கும் அங்க நீங்க உங்களுக்கு தேவையான தரவுகளை எல்லாம் தேடலாம். அப்படி எனக்கு நான் போகும்போது சாயங்காலம் கல்லூரி முடிஞ்சு 4 மணிக்கு முடிஞ்சுன்னா ஒரு 5 மணிக்கு வீட்டுல இருந்து ஒரு 5:30 அங்க போயிருவேன். 8-8:30 வரைக்கும் உட்காந்து அந்த எனக்கு என்ன தேவைங்கிறத நான் அதை எடுப்பேன். அதுல ஹெர்பேஜ் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மந்த்லி இஷ்யூ புக் வரும். அதுல இந்த தாவரங்கள், ஹெர்பல் தாவரம், சின்ன தாவரங்கள், சிறிய தாவரங்கள், செடிகளுடைய சூழலியலை பத்தி அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வரும். நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ் படிச்சோம்னா அது நமக்கு தீவிர சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இருக்கானா அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல அட்ரஸ் கொடுத்துருப்பான், அதனுடைய ஆத்தர் யாரு, எந்த ஜேர்னல் இது பப்ளிஷ் ஆயிருக்கு. சோ அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம அந்த ஃபுல் ஆர்டிகிளை வாங்கிக்கலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி மெயில் இருந்து நம்ம பிரிண்ட் எடுக்க முடிய மெயிலே ஒண்ணு கிடையாது, இமெயிலோ எதுவுமே கிடையாது. அப்போ நான் அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டு கார்டுல எல்லாம் எழுதிட்டு வருவேன். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு 10 பேருக்காவது தபாலா அனுப்புவேன். எல்லாமே 90% மேல்நாடுகள் தான். குறிப்பா ஆஸ்திரேலியா, செக்கோஸ்லோவேக்கியா, US, சவுத் ஆப்பிரிக்கா,
இந்த மாதிரி இடங்கள்ல இருந்துதான் அந்த தீ சம்பந்தமான காட்டு தீ சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நிறைய வந்துச்சு. சோ அந்த நாடுகளுக்கு எல்லாம் நான் வந்து ஒரு கார்டு எழுதி இந்த ஆர்டிக்கல் எனக்கு அனுப்புனீங்கன்னா எனக்கு உபயோகமா இருக்குன்னு அனுப்புவேன். ஒரு 15-20 நாள் கழிச்சு எனக்கு அது வரும், 1 மாசம் கழிச்சு கூட வரும். சோ எனக்கு பாத்தீங்கன்னா அதிகமா ஃபாரின் லெட்டர் வந்துகிட்டே இருக்கு. சில பேர் எல்லாம் கேட்பாங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் ஃபாரின்ல இருந்து கவர் வருது, இது என்னுடைய ஆராய்ச்சி சம்பந்தமா நான் கேட்டிருந்ததெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி அந்த துறையில நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து லிட்ரேச்சர் வழியா தெரிஞ்சுது. தீ வந்து எப்பவுமே வந்து எல்லா தாவரங்களுக்குமே வந்து கெடுதலான விஷயம் கிடையாது. சில தாவரங்கள் தீயினால அதிகமா ஒரு இன்னும் வீரியத்தோட வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சிலதை படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான தாவரங்களுடைய அதனுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு தீக்கு. அது வந்து தீக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா வரும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனஸ் பிளான்ட்னு ஜிம்னோஸ்போம்னு சொல்லுவோம். அந்த பைனஸ் பிளான்ட் பாத்தீங்கன்னா தீக்கு அப்புறம் அதனுடைய இளம் நாற்றுகள் அதிகமா முளைக்கும் அந்த ஃபாரஸ்ட்ல. சப்போஸ் அங்க பைனஸ் இருந்ததுன்னா அதனுடைய அதுல இருந்து கீழே விழக்கூடிய பைனஸ்ல வந்து நம்ம கோன்னு தான் சொல்லுவோம். பூக்கும் தாவரங்கள்ல நம்ம வந்து விதைகள் வரக்கு விதைகள் வரும். அதுல வந்து கோன், அதுலயும் விதை இருக்கும். ஆனா அந்த விதைகள் வந்து ஓவரி இல்லாத விதைகள், அந்த மாதிரி விதைகள் தான் நேக்கட் சீட்ஸ் அப்படிம்பாங்க அது ஜிம்னோஸ்போம்ல. சோ அந்த விதைகள் எல்லாம் கீழே விழுந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அது கல்லு மாதிரி இருக்கு அந்த விதைகள். அது மண்ணுல விழுந்து அப்படியே கிடந்துட்டே இருக்கு. எப்ப தீ பிடிக்குதோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிய போது தீ காலத்துல இந்த பைனஸ்னுடைய விதைகள் வந்து அந்த இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் தீயினால வந்து ரொம்ப அதிகமா 30-35 டிகிரி இருக்கிற காற்றினுடைய வெப்பம் வந்து 45-50-60 டிகிரி வரை கூட அதிகமாகும். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த விதைகள் அந்த அதிகமான உஷ்ண நிலையில அதனுடைய தூக்கம் தன்மை, அதாவது டார்மன்சின்னு சொல்லுவோம், உறக்க நிலை, அந்த உறக்க நிலையை வந்து அந்த விதைகள் முறிவிடுது. அது வந்து உறக்க நிலை முறிவிட்டு அந்த விதை வந்து முளைக்கிறதுக்கு உண்டான ரெடியா இருக்கு. அப்போ அடுத்து ஏதாவது ஒரு மழை பெய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தீ நடக்கும் மேவுக்கு அப்புறம் ஜூன் மாசத்துல இருந்து மழை பெய்யறதுனால தீ இருக்காது. சோ இந்த காலங்கள்ல பிப்ரவரி டு மே அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா 2 மழை பெய்யும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பெய்யும். 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ஹெவியா பெய்யும் அந்த மழை பகுதிகளில். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆனைமலையில நான் சொல்ற இடம் சிரமூஞ்சிக்கு அடுத்ததாக அப்போ வந்து அதிக மழை பெய்யுற இடம் அந்த இடம் 3500 மில்லிமீட்டர் எல்லாம் பெய்ஞ்சிருக்கு. நான் என்னுடைய ஆராய்ச்சி நான் தொடர்ந்த காலத்துல 86 இருந்து 91 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 3500 கிராஸ் பண்ணிருக்கு. அப்புறமெல்லாம் 2500 மில்லிமீட்டருக்கு மேலதான் இருக்கு. ரொம்ப அதிக மழை பெய்யும். கீழே அந்த ஃபுட்ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. சரி இன்னைக்கு மழை இல்லை அப்படின்னு போனோம்னா அங்க வந்து ரொம்ப அதிகமான மழை பெய்ஞ்சிட்டு. சோ அந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த பைனஸ் விதைகள் வந்து உடனே அந்த உறக்க நிலை முடிஞ்சு வேகமா வளரும். மற்ற செடிகள் எல்லாம் தீக்கு காஞ்சு போயிரு, இது மட்டும் வரும். இது ஒரு வாதன மெக்கானிசம். இந்த வழிமுறையில சில தாவரங்கள் பைனஸ் போன்ற தாவரங்கள் வந்து தீக்கு அப்புறம் அதிகமா வளருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அனஃபேலிஸ் சப்டிகரன்ஸ் சொல்லி ஒரு சின்ன தாவரம், ஒரு அடிக்கு உள்ளதான் அதனுடைய உயரமே இருக்கும், சின்ன செடி. அந்த செடி வந்து அனஃபேலிஸ் சப்டிகரன்ஸ், அனஃபேலிஸ் பெடோமி, இதெல்லாம் வந்து கம்பாசிட்டே குடும்ப வகையை சேர்ந்த தாவரங்கள். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரிதான தாவரங்கள். அது வந்து எல்லா இடங்களையும் பார்க்க முடியாது. சரியா அந்த ஏரியாவில் மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில 2000 மீட்டர் மேல உள்ள பகுதிகளில் தான் அந்த செடிகள் இருக்கு. அதனுடைய மெக்கானிசம் எப்படி பாத்தீங்கன்னா அதனுடைய விதைகளை வந்து சிப்ஸெல்லாம் சொல்லுவோம். அதாவது ஊசி மாதிரி இருக்கும். காத்துல ஈஸியா பறந்து போகும். அது வெடிச்சு காத்துல போய் மண்ணுல விழுந்ததுக்கு அப்புறம் அது ஊசி மாதிரி இருக்கனால அப்படியே குத்தி நின்னுக்கும். அனிமல் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு 1 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 1/2 சென்டிமீட்டர் மண்ணு கீழே போய் புகஞ்சு நின்னுக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா என்னன்னா தீ காலத்துல தீ வந்து அதை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது இல்லை. என்ன ஆகுதுன்னா அது மண்ணுக்கு கீழே போறதுனால தீயினால் ஏற்படக்கூடிய வெப்பநிலையோ அல்லது தீயோ நேரடியாவோ மறைமுகமாகவோ அந்த விதைகளை வந்து பாதிக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா மழை பெய்ஞ்சதே அந்த விதைகள் வந்து உடனே முளைக்க ஆரம்பிச்சிருது. அதே சமயத்துல மற்ற செடிகள் எல்லாம் காஞ்சி போயிடும், தீயினால அழிஞ்சு போயிடுறதுனால இது வந்து அதிக அளவுல முளைக்க ஆரம்பிக்குது. இன்னொரு மெக்கானிசம் பாத்தீங்கன்னா வேர் வழியா சிலது வந்து அங்கேயே பாத்தீங்கன்னா டெரிக் சக்கிலின்னு சொல்லி ஒரு கரணி, அதை வந்து கரணி, அது பூக்கும் தாவரம் அல்ல, பூவாத தாவரம், ஒரு லோயர் பிளான்ட்.
அந்த பறவைகள் வந்து டெரிசக்லினா நிறைய, அது ஃபயர் இண்டிகேட்டர். அந்த டெரிசக்லினா எந்த கிராஸ்லேண்ட்ல அதிகமா இருக்குதோ அப்படின்னா என்ன இருக்குன்னா அந்த கிராஸ்லேண்ட் அடிக்கடி தீக்கு உள்ளாகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டெரிசக்லினுடைய இனப்பெருக்கம் வந்து பொதுவா அதனுடைய வேறுன்னு சொல்ல முடியாது, தரைக்கு கீழே அதனுடைய கிழங்கு பகுதி இருக்கும். அந்த கிழங்குங்கிறது தண்டினுடைய உருமாற்றம் தான், அது பூமி கீழே இருக்கும். அந்த தண்டு வந்து கிழங்குன்னு சொல்லக்கூடிய தண்டுல வந்து நிறைய பட் இருக்கு, சின்ன சின்ன பட், ஆக்சிலரி பட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஆக்சிலரி பட்ஸ் என்ன ஆகும்னா தீ காலத்துல அந்த தாவரத்தினுடைய மேற்பகுதி பூரா கருகி போயிருமே, எரிஞ்சு போயிடும். அத கீழே இருக்கிற அந்த கிழங்கு அந்த ஆக்சிலரி பட்டோட அப்படியே உயிரோட இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிலரி பட் இந்த அதிகமான உஷ்ணத்துல என்ன ஆகும்னா அதனுடைய உறக்க நிலை முடிஞ்சு அதுவும் முளைக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். மழை பெஞ்சது அந்த டெரிஸ் வந்து சும்மா எக்கச்சக்கமா முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஏரியா. ஸோ இந்த 3 விதங்கள்ல தாவரங்கள், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட தாவரங்கள் வந்து தீக்கு அப்புறம் அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது. அதுல ஒண்ணுதான் இந்த கிரைசோபோகன் சைலானிகஸ்னு ஒரு புல் வகை. அந்த புல் தான் வந்து அந்த கிராஸ்கில்ஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய, அதாவது டாமினேட் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அதிகமா இருக்கு. இப்போ அந்த புல்லும் பாத்தீங்கன்னா அது விதைவெளியா இனப்பெருக்கம் இருந்தாலும் கூட அந்த தண்டு பூமி கீழே இருக்கிற ரைசோம் அப்படிங்கிற அந்த தண்டு பகுதி வழியா தான் அதனுடைய இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா அந்த செடியே கருகி போயிட்டாலும் கூட அந்த கீழே இருக்கிற பூமி கீழே இருக்கிற தண்டு பகுதி ரைசோம் இருந்து ரைசோமேட்டஸ் ஸ்ப்ரவுட்டிங், அது வந்து உடனே என்ன ஆகுது, மழை பெஞ்சது தீக்கு அப்புறம் எக்கச்சக்கமா ஆரம்பிச்சது. இது டாமினன்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற செடிகளை அமைக்கிது. அது ஒண்ணு தீ வந்து மற்ற செடிகளை மெதுவா அழிச்சிருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதனுடைய ஓவர் டாமினன்ஸ், கிரைசோபோகன் கிராஸ் வந்து ரொம்ப அதிகமான டாமினன்ஸா அந்த இடத்துல சிங்கிள் ஸ்பீசிஸ் டாமினன்ஸ் அதிகமா பிரிவினன்ஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா மற்ற தாவரங்களை அதோட போட்டி போட்டு வளர முடியாது. இதுல என்ன ஒரு விசேஷம்னா இந்த கிரைசோபோகன் சைலானிகஸ் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சு என்னன்னா, இந்த காட்டு தீன்னு ஒண்ணு நடக்காம இருந்ததுன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில நாள் போக போக ஒரு 100 ஆண்டுகளோ 500 ஆண்டுகளோ 1000 ஆண்டுகளோ கழிச்சு இந்த கிரைசோபோகன் அங்க இல்லாம போயிடும், அல்லது வந்து ரொம்ப பாப்புலேஷன் குறைஞ்சு போயிடும். அந்த ஏன்னா என்ன காரணமா தீ இல்லை அப்படின்னா இது மற்ற செடிகள் எல்லாம் அதிகமா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடும். இந்த செடி வந்து இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நான் வந்து விஞ்ஞான பூர்வமா அதை நிரூபித்தேன். அதுக்கப்புறம் அந்த தீ இருக்கிறதுனாலதான் இதனுடைய டாமினன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிடும். வருஷம் தீ இருக்கணும்னு அவசியம் இல்லை, 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கு ஆனாலும் இந்த பிளான்ட் அதனுடைய ஒரு வீரியத்தை அங்க காமிக்கும். இதுல இன்னொரு குறிப்பான விசேஷம் என்னன்னா காட்டெருமைகள் வந்து அங்க ரொம்ப அதிகம். காட்டெருமைகள் நீங்க காலையில் நான் அப்ப வந்து மோட்டார் சைக்கிள் தான் போவேன், புல்லட் வெஹிக்கிள் கீழே இருந்து நானும் இன்னும் யாரோ தருவாங்களே, நான் தனியாவே போவேன், ரோடு வசதி இருக்கிறதுனால நான் போயிருந்தேன். அங்க போயிட்டு எனக்கு அந்த ட்ரைபிள் ஒருத்தர் கூட்டிட்டு போவேன். அவரு வந்து என் கூட நீங்க 1 நாள் 2 நாள் ஆனாலும் கூடயே இருந்து எனக்கு என்னென்ன உதவிகளை செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அந்த காட்டு விலங்குங்கிற ஒரு பயம் அந்த நேரத்துக்கு எல்லாம் இல்லை. சோ இந்த 3 வகையா இந்த மாதிரி தாவரங்கள் வந்து இந்த தீக்கு வந்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் காமிக்குது. அதனால அது வந்து அதிகமா போயிடும். இந்த காட்டெருமைகள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும். காலையில் நேரம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த புல் மலையில ஒரு குறைந்தபட்சம் ஒரு 500 ஒரு ஹேர்டு வந்து அப்படியே இருக்கும். நம்ம அப்ப மனிதர்கள் கண்டா அது ஓடி இருக்கும். அதே மாதிரி இது ஆடு வகைகள், இந்த வரையாடு, கிளையாடு, மேல்கிரி டார்ன்னு சொல்லி, சோ அது அதிகமா இருக்கு. செந்நாய் நிறைய இருக்கு. இதெல்லாம் எதுவுமே மனிதனுக்கு வந்து தொந்தரவே கொடுக்கறது இல்லை, நம்ம கண்டா ஓடி போயிட்டு. செந்நாய் அதிகமா நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு செந்நாய், ஒரு காட்டு பண்ணிய செந்நாய் கூட்டம் வந்து அதனுடைய பிஹேவியரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா அது வந்து செந்நாய்கள் கூட்டமா தான் வேட்டையாடும். ஒரு அனிமல் பண்ணியோ இல்லை முயல் எல்லாம் அங்க இல்லை, அதிக உயரத்துல முயல் கிடையாது. காட்டு பண்ணிகள் வந்து அதுல 2-3 முள்ளம்பன்றி இது மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த காட்டு பண்ணி இது மாதிரி மான் வகைகள் இதையெல்லாம் அந்த செந்நாய் கூட்டம் துரத்தி போகும்போது மெதுவா துரத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து வேகமா துரத்தாதுங்க. ஒரு கேலப் அதிகமா அளவான ஸ்பீட்ல அதை துரத்திட்டு இருக்கு. ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் குரூப்பா துரத்தும் போது அந்த செந்நாய்களுடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா அதுக்கு டயர்டே ஆகாது. ஒரு வயிறு பகுதியெல்லாம் ரொம்ப ஒடுங்கி நல்ல அமைப்பா இருக்கும். அதனால அது எவ்வளவு தூரம் ஓடினாலும் அதுக்கு வந்து சலிப்பே வராது.
ஆனா அது துரத்திட்டு போற அனிமல்ஸ் வந்து சலிப்பாகி ஒரு ஸ்டேஜ்ல அதிகமா வேகமா ஓட முடியாது. அந்த நேரத்துல இந்த செந்நாய் வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அந்த கூட்டமா சேர்ந்து ஒன்னா தாக்கும் போது அந்த இறையை வந்து விழுந்துருது. அந்த மாதிரி ஒரு காட்சியை நான் அப்ப பார்த்தேன். ரொம்ப பக்கத்துல ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள நான் மோட்டர் சைக்கிள் அங்க அந்த கிராஸ் ஹில்ஸ் பக்கமா போகும்போது பார்த்தேன். நிறுத்தி அப்போ கேமரா கூட கிடையாது, போட்டோ கூட எடுக்க முடியல. சோ அந்த மாதிரி சில நிறைய அரிய காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. சோ அந்த கிரைசோபோகன் சைலானிகஸ்ங்கிற அந்த கிராஸ் வந்து அந்த ஃபயருக்கு அப்புறம் வர்ற நியூ டில்லர்ஸை இந்த காட்டெருமைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த காட்டெருமைகள் வந்து அங்க அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற காரணமே வந்து இந்த புல்லினுடைய ஒரு வளர்ச்சி தான். இந்த புல் வந்து ஃபயர்னாலதான் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகுது. வனவிலங்குகளுக்கெல்லாம் வந்து உணவு வழங்குறது வழியா அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. என்னதான் சில தாவரங்கள் அழிஞ்சு போனாலும் இந்த மாதிரி தாவரங்களை ப்ரொமோட் பண்றதுனால வனவிலங்குகளுடைய நலன் பாதுகாக்கப்படுது. அதுக்கு தேவையான உணவு வந்து வருஷம் பூரா கிடைக்குது. சோ இந்த சூழல் தான் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வனவிலங்குகள், அதாவது வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா புள்ளிமான் கிடையாது, அதே சமயத்தில் நீல்கிரிட்டார், சம்பாத் கேள்வி அந்த மாதிரி அனிமல், இந்த காட்டெருமைகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். பந்திகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் கான்சென்ட்ரேஷன் அங்கதான் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த சோலா ஃபாரஸ்ட் பத்தி நான் சொல்லி ஆகணும். அந்த சோலாங்கிறது வந்து நம்ம பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில முன்னே 1960களில் மெகரகோம்ஜின்னு ஒரு பெரிய ப்ரொஃபசர் ஒர்க் பண்ணாரு. மிக பெரிய சூழலியலாளர். அவர்கிட்ட இருந்தாலும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய லிட்டரேச்சர் வழியா ஏகப்பட்டது. அவரெல்லாம் ஒரு பெரிய ஒரு அவருடைய அறிவுக்கெல்லாம் சொன்ன மாதிரி நிறைய கான்செப்ட் அவர் ஃப்ரேம் பண்ணிருக்காரு. அதுல அவர் சோலாவை பத்தி விளக்கும் போது அருமையா சொல்லுவாரு. சோலா வந்து ஒரு ரெசிடியூவல் ஃபாரஸ்ட். ஆக்சுவலா அது வந்து ஒரு மீதியான ஒரு ஃபாரஸ்ட். இட் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் தி ஆல்டிடியூட் எபோவ் 1800 மீட்டர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா காற்றினுடைய வேகம் இல்லாத இடங்கள்ல ஒரு மறைவு பிரதேசங்கள்ல தான் அந்த சோலை காடுகள் அது வந்து இருக்கும். இந்த சோலாவுடைய இன்னொரு சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, அதை சுத்தி வந்து சோலைக்காடு ஒரு பெரிய காடு கிடையாது. அதிகபட்சமா 2 ஹெக்டேர் 3 ஹெக்டேர் இருக்கும். அப்புறம் எல்லாம் 5 ஹெக்டேர் இருக்கலாம். அந்த காட்டை சுத்தி வந்து கிராஸ் லேண்ட் இருக்கு. அப்புறம் மறுபடியும் சோலா பாக்கெட் இருக்கு, மறுபடியும் கிராஸ் லேண்ட் இருக்கு. இப்படியே மாறி மாறி அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். இந்த சோலா ஃபாரஸ்ட் வந்து நீலகிரிக்கும் ஆனைமலைக்கும் கொடைக்கானல் மலைக்கும் உண்டான ஒரு தனிப்பட்ட சிறப்பு. உலகத்துல வேற எந்த மலைகள்லயுமே வந்து கொல்லி ஹில்ஸ்ல கொஞ்சம் இருக்கும். வேற மலைக்காடுகள்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இந்த சோலை காடுகள்னு ஒரு அமைப்பே கிடையாது. இது மாதிரி ஃபாரஸ்ட், அதை ஒட்டியே வந்து புல்வெளிகள், மறுபடியும் ஃபாரஸ்ட், மறுபடியும் புல்வெளிகள், இந்த மாதிரி அமைப்பு. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க நம்ம இன்னைக்கு இந்தியாவுடைய தென்னிந்தியாவுடைய கிழக்கு பகுதியிலே ஆந்திரா, ஒரிசா, தமிழ்நாடு, இதுல வந்து டெல்டா ரீஜன்ஸ் இருக்கு. கோதாவரி டெல்டா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுல காவேரி டெல்டா, இதெல்லாம் வந்து நெல் களஞ்சியங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம சவுத் இந்தியாவுக்கு தேவையான அரிசி கிட்டத்தட்ட 80-90% இங்கிருந்து தான் நமக்கு உற்பத்தி ஆகுது. அந்த டெல்டா ரீஜனுக்கு வந்து அந்த நீர் வளத்தை கொடுக்கறது வந்து இந்த சோலைக்காடுகள் தான். ஒரு ஸ்பாஞ்ச் மெக்கானிசம் அப்படிம்பாங்க. அந்த சோலைக்காடுகள் வந்து அந்த காடுகள் இருக்கிற இடத்துல மண்ணினுடைய ஆழம் வந்து 1 மீட்டர் 2 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதை ஒட்டியுள்ள புல்வெளிகள்ல அந்த மண்ணினுடைய ஆழம் 1 அடிக்கு இருக்கும். அது ஆழம் கம்மியா இருக்கிறதுனாலதான் அந்த புல்வெளிகள்ல பெரிய மரங்கள் வளர்றதில்ல. சின்ன சின்ன புல்கள், அது கூட சேர்ந்த 20 இலை தாவரங்கள் தேர்ந்து கொஞ்சம் வருது. ஆனா அந்த சோலை காடுகள்ல வந்து மண் 2 மீட்டர் ஆழத்துக்கு இருக்கிறதுனால மரங்கள் இயற்கையா வளராங்க. அந்த மரங்கள் வந்து மிக உயர்ந்த மரங்கள் கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் ட்ரீ, அது மல்டி ஸ்டோரி, 2 ஸ்டோரி 3 ஸ்டோரி அடுக்கடுக்கா இருக்கும் அந்த மரங்கள். இதுல பாத்தீங்கன்னா மழை காலத்துல என்ன ஆகுதுன்னா, இங்க நான் சொன்ன பகுதிகள் எல்லாம் ரொம்ப அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதிகள். இந்த மழை காலங்கள்ல அந்த சோலைக்காடுகள் இருக்கிற புல்வெளிகள் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த தண்ணியை பூரா கிரகிச்சுக்குது, அப்படியே உறிஞ்சிக்குது. தண்ணி வந்து ரொம்ப ஆழமா போக முடியாது. ஏன்னா அது கீழே பாறை. 1 மீட்டருக்கு புல்வெளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மண்ணினுடைய ஆழம் 2 அடி அல்லது 1 மீட்டர் மேக்ஸ். அதுக்குள்ளதான் அந்த தண்ணி இறங்கணும். அது சரிவா இருக்கிறதுனால அந்த இறங்கின தண்ணி சரிவுல அப்படியே கீழே சின்ன சின்ன ஒரு ரிவலேட்ஸ், ஒரு ஓடைகளாகவும் ஸ்ட்ரீம்ஸாகவும் சின்னதா வரும். ஒரு 1.5 இன்ச் தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு சின்ன அந்த நிலப்பகுதியில அப்படியே கீழே வரும்.
இது மாதிரி பல இடங்கள்ல இருந்து சின்ன சின்ன ஊற்றுகள் எல்லாம் வந்து அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஆறா ஃபார்ம் ஆகி கீழே வரும். இப்படி சின்ன சின்ன ஆறுகள் ஒன்று சேர்ந்துதான் நமக்கு பெரிய ஆறுகள் பவானி, அதே மாதிரி மோயாறு, இந்த பக்கம் அமராவதி, நொய்யல், இப்படி பல காவிரி ஒரிஜினல் காவிரி கர்நாடகாவிலிருந்து வர்றது, இதனுடைய கிளையாறுகள் எல்லாம் இப்படி ஒன்று சேர்ந்து கடைசியில் காவிரி வந்து நமக்கு கிழக்கு பகுதியில் வந்து விவசாயம் ரொம்ப செழிக்கும். இதுல இன்னொரு சோலைக்காடுகளுடைய முக்கியமான ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இந்த காடுகள்ல வனவிலங்குகளுக்கு இது ரொம்ப உகந்த இடம். ஏன்னா அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து காடுகள்ல சின்ன சின்ன ஆறுகளா உள்ள இருந்து வருது. அதே சமயத்துல அதுக்கு தேவையான புல்கள், மற்ற உணவு, தாவர உணவெல்லாம் வந்து புல்வெளிகள் கிடைக்குது. சோ மறைஞ்சு கொள்றதுக்கு காடுகள், அதுக்கு பக்கத்திலேயே புல். சோ இது ஒரு நல்ல ஐடியல் என்விரான்மெண்ட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ். அதனால இந்த வனவிலங்குகளுடைய கான்சென்ட்ரேஷன், அதனுடைய ஜன பெருக்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சோலைக்காடுகள்ல நான் நடத்தின ஆராய்ச்சி வந்து அதை ஒட்டி உள்ள புல்வெளியில ஆனைமலையில பண்ணேன். ஸோ அது வந்து அந்த என்னுடைய பிளானை கூட நான் பின்னால அதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்தேன். இந்த ஃபயருங்கிறது வந்து ஏன்னா நம்ம நாட்டுல வந்து ஃபயரை சுத்தமா கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நம்ம ஃபயர் வந்து காடுகள் அழைச்சிடணும் அப்படிங்கிறதுனால ஃபயரை வந்து நம்ம யாருமே என்கரேஜ் பண்றது இல்லை. ஆனா ஆஸ்திரேலியா, யூஎஸ்ல வந்து டெக்சாஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ஃபயர் வந்து அவங்களே பண்றாங்க, கண்ட்ரோல்டு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவையோ அல்லது 1 தடவையோ அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதியை பொறுத்து, அங்குள்ள சீதோச நிலையை பொறுத்து அவங்க வந்து ஃபயரை அவங்களே இன்டியூஸ் பண்றாங்க. இன்டியூஸ் பண்ணி தீ வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய தாவரங்கள் வந்து அந்த அங்க இருக்கிற வனவிலங்குகளுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கிறதுக்காக அவங்களே அதை செய்யறாங்க. சோ நம்மளும் வந்து என்னதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட், பயோஸ்பியர் ரிசர்வா இருந்தா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நிறைய. அங்க ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஃபயர் பாஸ்னே ஒத்துருக்காரு, தனியாவே அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு நடத்துறாங்க. அது மாதிரி நம்ம வன தீக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அதை வந்து சரியா பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஒரு தனி துறையே ஆரம்பிச்சு நம்ம இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. எந்த இடத்துல ஃபயர் நடந்தாலும் அதை இமீடியட்டா கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கூட நிறைய வந்துருச்சு. சோ ஏரோபிளான் எல்லாம் கூட உங்களுக்கு தண்ணியை ஊத்தி அழிக்கிறாங்க ஃபயர் சப்போஸ் கட்டுக்கிடக்காம போயிடுச்சுன்னா. சோ இது மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த வனவிலங்குகளுடைய அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த தீவன பயிர்களை அதிகமா உற்பத்தி பண்றதுக்காக, புல்களை உற்பத்தி பண்றதுக்காக இந்த மாதிரி சில டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா மற்ற வளர்ந்த நாடுகளில இந்த முறையை இன்னும் கடைபிடிச்சிட்டு வராங்க. நம்மளுக்கு பாரம்பரிய அறிவே பாத்தீங்கன்னா நிறைய அந்த காலத்துல ஈவன் கரும்பு தோட்டத்துல எல்லாம் கரும்பு வெட்டினதுக்கு அப்புறம் தீ வைப்பாங்க. சோ அது என்னன்னா கரும்பு கீழே நிலத்துக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து அதுல பட்டு இருக்கும், தீ வச்சதையே அந்த அதிகமாகிற உஷ்ணத்துல அந்த பட்டு வந்து டார்மன்சி இழந்து உடனே தண்ணி பாய்ச்சதையே ரொம்ப விகரஸா முளைக்க ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் வந்து நம்ம கிட்டே இருக்கு. அதே மாதிரி இன்னுமே ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல சில இடத்துல அவங்க தீயை வச்சு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்சுன்னா நல்லா வரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அது உண்மையும் கொடுத்தாங்க. சோ இந்த பாரம்பரிய அறிவை விஞ்ஞான பூர்வமா நாம இன்னைக்கு மெய்ப்பிச்சிருக்கிறோம். சோ அதுல வந்து சில கட்டுப்பாடுகளோட நம்ம ஃபாலோ பண்ணா வனவிலங்குகளுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் அந்த என்னுடைய ஆராய்ச்சி நான் அந்த சமயம் பண்ணும்போது நிறைய லிட்டரேச்சர் வந்து இந்த வனத்தீயை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது வேற வேற மெத்தட் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பொதுவா நம்ம வனத்துறையெல்லாம் வந்து மிகச்சிறப்பா வந்து தீயை கட்டுப்படுத்துறாங்க. அந்த மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் லைன் ஒண்ணு அடிப்பாங்க. அதாவது பிப்ரவரி மாசம், ஜனவரி முடிஞ்சதையுமே பிப்ரவரி மந்த்ல பாத்தீங்கன்னா அந்த எங்கெங்கெல்லாம் முக்கியமா அந்த கிராஸ் லேண்ட்ல ஃபயர் ஆகும். ஏன்னா ஃபாரஸ்டுக்குள்ள எடுத்ததையும் ஃபயர் ஆகாது. ஏன்னா அங்க மரங்கள் வந்து நீங்க ஒரு தீ பிச்சு உரைச்சு மரத்தினுடைய ட்ரங்க்ல காமிச்சீங்கன்னா தீ பிடிக்காது. அது ரொம்ப நேரம் ஒரு வித்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபயர் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உள்ள இருந்தா தான் மரங்கள் தீ பிடிக்கும். அதுக்கு அடிப்படையா இருக்கிறது பக்கத்துல இருக்கிற கிராஸ் லேண்ட். புல்வெளிகள் வந்து பிப்ரவரி மார்ச்ல பாத்தீங்கன்னா எல்லாம் காஞ்சிருக்கு, புல்லெல்லாம் காஞ்சு அதனுடைய ஃபியூவல் லோடு வந்து அந்த தரையில நிறைய அக்யூமுலேட் ஆயிருக்கு. அப்போ எங்காவது ஒரு யாராவது தவறுனால ஒரு சின்ன ஸ்பார்க் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த புல்லுல வந்து வேகமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அது என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்டுக்கும் பரவ ஆரம்பிச்சது. சோ அப்ப அந்த புல்வெளியிலிருந்து ஃபாரஸ்டுக்கு ஃபயர் போற இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புல்ல பூரா அப்ரூவ் பண்ணி அதை காலி இடமா வச்சிருப்பாங்க. ஒரு 2 மீட்டர் அகலத்துக்கு அந்த காடுகளை சுத்தி புல்வெளிகள்ல புல்ல பூரா களைச்சு எடுத்துட்டு
அதை வெற்றிடமா வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா ஃபயர் புல்வெளியில குடிச்சா கூட அந்த வெற்றிடத்தை தாண்டி ஃபாரஸ்ட்குள்ள வராது. இதை ஒரு 2-3 மாசம் மழை வர வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு காமனா நம்ம இந்தியாவிலே நம்ம நடைமுறையில் இருக்கிற ஒரு பிராக்டிஸ், ஒரு முறை, ஃபயரை வந்து பரவாம கண்ட்ரோல் பண்றது. ஆனா நான் லிட்ரேச்சர் படிக்கும்போது என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, டெக்சாஸ்ல, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம், யூஎஸ்ல, ஆஸ்திரேலியாவில் சில பகுதிகள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடேஷனல் ஃபயர் பிரேக் அப்படின்னு ஒண்ணு அவங்க ஏற்படுத்துறாங்க. அதாவது வெற்றிடமா விடுறதுக்கு பதிலா அந்த இடத்துல பசுமை மாறா செடிகளை வளர்த்தணும்னா அந்த பச்சையான செடியை தாண்டி ஃபயர் போகாது. அந்த பசுமையான தாவரங்கள் அந்த பகுதிக்கு உகந்ததா இருக்கணும். அதைய செலக்ட் பண்ணி அங்க நட்டு அல்லது அதை வந்து அந்த இடத்துல அந்த தாவரத்தை உற்பத்தி பண்ணி ஒரு பெல்டா ஃபயர் லைனுக்கு பதிலா வெஜிடேஷனை அந்த இடத்துல வந்து டெவலப் பண்றது. தாவரங்களை வந்து நம்ம க்ரோ பண்ணி டெவலப் பண்ணோம்னா அது வந்து டெசிடியஸ் இலையுதிர் தாவரத்தை அங்க வளர்த்தக்கூடாது. ஏன்னா அது இலை உதிர்ந்து மறுபடியும் பிப்ரவரியில அதுவும் காஞ்சி நிக்கி தீ பிடிச்சுன்னா அந்த தாவரத்திலையும் தீயை பிடிச்சி ஃபாரஸ்ட் போயிடும். சோ இதை தவிர்க்கிறதுக்காக பசுமை எப்பவுமே பசுமையா இருக்கும். இப்ப வேப்பமரம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பசுமையா இருக்கும். மாமரம்